எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிவிரங்கா பண்புடை மக்கட்பேரின். இது 7வது அதிகாரம் மக்கட்பேர்ல 2வது குறள் 62 குறள். எழுபிறப்பும் என்றால் 2 வகையா சொல்றாங்க. 7 பிறவி மனிதனுக்கு என்று சொல்கிறார்கள். எழும் பிறவிதோறும் ஒவ்வொரு பிறவிதோறும் எழும்போது எழுபிறப்பும் தீயவை தீண்டா என்று சொல்லுகிறார்கள். தீயவைகள் என்ன? நமக்கு எதிரானவைகள். சில நேரங்கள்ல எதிரானவை கூட நல்லதா வரும், அது வேற. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு வள்ளுவர் சொல்லல. தீயவை என்றால் உன்னை இல்லாமல் செய்துவிடக்கூடிய எதிரான குணங்கள், அறமற்ற குணங்கள். இது வராதான். எப்போ? எழுபிறப்பும் தீயவை. எப்போ? பழிவிரங்கா பண்புடை மக்கட்பேர். நல்ல பண்புள்ள மக்களை உருவாக்குங்கள் என்று சொல்லுகிறான். என் பையன் அத்தை படிச்சா அவ்வளவு கோடி சம்பாரிச்சா, அவன் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான், இதெல்லாம் ஒரு நிலை. பண்புள்ளவனாக இருக்கிறானா, அதுதான் உன்னை உயர்த்தும். 7 பிறவியிலும் உனக்கு பக்கத்துணை என்று நலப்படுத்துகிறார்.